கேட்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதோ பெரிய காரணம் இருக்குன்னு சொல்றிய ரவி. அது என்ன காரணன்றதை எனக்கு இப்ப சொல்லுன்னு சொன்னதோ, நீத்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓப்பனிங்க்கு வந்திருந்தா. ஆமா வந்திருந்தா. அப்ப என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பா அம்மா நீத்து கிட்ட தப்பா பேசினது இது எல்லாமே சொல்றாங்க. இதனாலதான் நீத்து அழுதுகிட்டே போனாங்க. அதனாலதான் நானும் பின்னாடி போனேன். அவங்க பேசினது சரியா சொல்லு, நீத்து கிட்ட நான் எப்படி பழகுறேன்றது உனக்கு நல்லா தெரியும். அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஸ்ருதி இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா நீ அப்பவே சொல்ல வேண்டியது தானே. எங்க நீ என்ன சொல்ல விட்ட? என்னதான் நீ சொல்லவே விடலே. நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீயாவே கோச்சிக்கிட்டு போயிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. என்னை பத்தி என் கேரக்டரை பத்தி உன் அப்பா அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல நான் வேலை பார்க்குறேன்னா அதுக்கு காரணம் என்னன்றது உனக்கும் தெரியும் தானே. ஆமா தெரியும். நீ ஏன் எப்போ வரையோ வான்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் ஃபோர்ஸ் பண்றதில்ல. அப்படி நீ நானுமே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது உன் அப்பா அம்மா இப்படி பேசுறது தப்பு இல்லையா? சரி சரி, இனி நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம். என் அப்பா அம்மா கிட்ட என்ன பேசி புரிய வைக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலை விடுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கும் ரவிக்கும் சண்டையை சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. இதை நினைச்சு முத்து மீனா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஸ்ருதி போயிட்டு நேரம் அவங்க அப்பா அம்மாவை என்ன கேள்வி கேட்க போறாங்க, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்